ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான முறையில் இட்லி அரிசி வச்சு ஒரு உப்பு கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்யுதுன்னு இப்போ பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு 1 கப் அளவுக்கு நான் வந்து இட்லி அரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். சாப்பாட்டு அரிசி கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து 2 தடவை கழுவிட்டு நல்லா 3லேருந்து 5 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு இதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும். அதே மாதிரி மாவும் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த பதத்துக்கு நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் சூடானது இதில் வந்து அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் வந்து எடுத்திருக்கேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். உப்பு சேர்த்துட்டு அதை வதக்கிட்டு இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மாவை வந்து இதோட சேர்த்துக்கணும். ஏன்னா மாவு வந்து நம்ம கிண்டிட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஆன் பண்ணிவிட்டு லேசாக நல்லா எல்லாத்தையும் ஒன்று சேர்கிற மாதிரி கிண்டிக்கோங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தானே வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு கிண்டினா போதுமானது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு கெட்டியானால் போதும். இப்போ அதை ஒரு பவுலில் வந்து மாற்றிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்த உடனே நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ அதை எடுத்துகிட்டு உருண்டையாக்கி நம்ம வந்து கையில் வச்சு இப்படியே அழுத்தம் கொடுத்தோம்னாக்கா அழகாக நம்மளுக்கு வந்து பிடி கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கொழுக்கட்டை அச்சு வச்சுருந்தீங்கன்னா கூட அதில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இப்போ எல்லா கொழுக்கட்டையும் நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், மொத்தத்தில் நம்மளுக்கு 1 டம்ளர் அளவுக்கு 17 கொழுக்கட்டை வந்திருக்கு. இதே மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறையா கொழுக்கட்டை ரெசிபிஸ் வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு, நிறையா டைப்பில். அது எல்லாமே லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க தேவைப்படுறவங்க. இப்போ இட்லி பாத்திரம் வச்சுட்டு அதில் கொஞ்சம் தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி சூடானதும் நம்ம வச்சுருக்க அந்த கொழுக்கட்டை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு அது மேலே எடுத்து வச்சுட்டோன்னாக்கா ஒட்டாமல் வரும். 10 நிமிஷத்துலேயே நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு இந்த கொழுக்கட்டை. மாவு வந்து அரைக்கலையே, மாவு வாங்கலையேன்னெல்லாம் நம்ம வந்து கவலைப்படவே தேவையில்லை. வீட்டில் இருக்க இட்லி அரிசி வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். பாருங்கள், பிச்சு கூட காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த கொழுக்கட்டை ரெசிபி வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதுவரை இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.